ஜொமேட்டோ மூலியமா ஆர்டர் செஞ்ச பிரியாணில நாய்க்கறி இருந்ததா ஒரு வீடியோ வைரல் ஆகி இப்போ இன்டர்நெட்லயே பெரிய அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு. ஆனா இது நிஜமாவே உணவு பாதுகாப்பு பிரச்சனையா இல்ல வெறும் புரளியா? முதல்ல இந்த வீடியோவை போட்டவரு பிரியாணில இருக்கிற கறி நாயோட பாதம் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஜொமேட்டோவை பயங்கரமா திட்டியிருக்காரு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு லேப் டெஸ்டும் இல்லாம சமைச்ச ஒரு கறியை வெறும் கண்ணால பார்த்து மட்டுமே அது நாய்க்கறி தான் எப்படி உறுதியா சொல்ல முடியும்? ரெண்டாவதா, இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா? பலவிதமான விவாதங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உணவகத்தோட தரத்துக்கு அதை டெலிவரி பண்ற ஜொமேட்டோவை குறை சொல்றது ஒரு தப்பான லெட்டர் வந்ததுக்காக அதை கொண்டு வந்த போஸ்ட்மேனை திட்டுறதுக்கு சமம். இறுதியா ஒரு இணையவாசி ரொம்ப தெளிவா இது நாய்க்கறி இல்ல, இது நல்லா சமைக்கப்பட்ட ஒரு கறியோட தொடைப்பகுதி தான்னு தகுந்த விளக்கத்தோட சொல்லியிருக்காரு. கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதோட 3 அடுக்குகள் பிரிஞ்சிருக்கிறது தான் அந்த நபர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. உண்மை என்னன்னா, இந்த வைரல் வீடியோவோட பின்னணி இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்படவே இல்லை. இன்டர்நெட்ல வர்ற ஒரு பரபரப்பான நியூஸை பார்த்து நம்ம மக்கள் எவ்வளவு சீக்கிரம் பதற்றம் அடைகிறாங்கன்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுற அதிர்ச்சியான தகவல்களை உடனே நம்பி பதற்றம் அடைகிறத விட அதோட உண்மையை முதல்ல ஆராய்வது தான் எப்பவுமே நல்லது.